ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogs. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய முட்டை தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 6 பாயில்டு எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை இந்த மாதிரி 2 சைடும் சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மசாலாவில் நல்லா ஊறிடும். அதனால் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 7 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கூட ஓகே தான். ஆயில் போட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுருங்க. ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரியட்டும். சிம்மிலே வச்சுட்டு பண்ணுங்கள். ஜீரகமும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அதுவும் பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல்லும் ஒரு 8லேருந்து 10 பூண்டு பல்லும் போட்டு அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் அதுக்கப்புறம் சால்ட்டும் சேர்த்துட்டு சால்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா 7 தக்காளி இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே பொடியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா சீக்கிரமாகவும் வதங்கிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா சாப்பிடும்போது. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிட்டு தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துட்டு சேர்ந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளியில் இருக்க அந்த தண்ணியோடவே சேர்ந்து நம்ம மசாலாவை நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். லைட்டாக மசிச்சு கொடுத்துட்டே இருங்க. தக்காளி நல்லா மசித்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மசாலாவோடு கொதிக்கிட்டோம். பாருங்கள், கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த தொக்கை எக்கு மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவி எல்லாமே எக்கோட மிக்ஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.